Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆலு பராட்டா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது உருளைக்கிழங்குல மசாலா போட்டு அதை நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி ஒரு பராட்டா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு கொஞ்சம் நம்ம லூஸாக பிசைஞ்சிக்கணும், ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. ஏன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணுறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து மாவை நம்ம பிசைஞ்சு இப்போ ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 4 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீவுறது இருக்கும் இல்லையா கிரேட்டர், அதில் வந்து இப்போ நம்ம 4 உருளைக்கிழங்கையும் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, நம்ம பச்சை மிளகாவும் போட போகிறோம் அதில். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போடுறோம். ஆம்ச்சூர் பவுடர்னால் நம்ம காய வச்ச மாங்காய் பவுடர் தான், அது புளிப்புக்காக தான் சேர்க்குறோம். அது உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைனா போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு வந்து ஒரு லேசாக பிசைஞ்சிக்கோங்க, சாஃப்டாக இருக்கிறதுக்காக. பிசைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு பாலை வந்து நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவு உருண்டையாக உருட்டிக்கோல, இதை வந்து நம்ம மாவு கொஞ்சம் தடவி நம்ம வந்து ஒரு பூரி சைஸுக்கு இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது உள்ள தான் நம்ம வந்து மசாலா வச்சு மூடி நம்ம வந்து ஸ்டஃப்டு பரோட்டா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆகிட்டு தான். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி இதை வந்து லேசாக அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவில் தடவி இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக போட போகிறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி அது பிச்சுக்கிட்டு வரும். ஸோ அப்பப்போ நடுநடுவில் கொஞ்சம் மாவை தொட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சூடான ஒரு தோசைக்கல்லில் வந்து இந்த பரோட்டாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு ஒரு 1 நிமிஷம் அதை குக் பண்ண விடலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதில் எண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தடவுறேன், நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன், உடம்புக்கு நல்லதுன்னு. இப்போது தடவிட்டு இந்த இன்னொரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். இப்போ இன்னொரு சைடு குக் ஆகிட்டுது, நம்ம இதை திருப்பி போட்டுடுவோம். அதேமாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம எண்ணெயை தடவி நம்ம அந்த சைடை குக் பண்ண விடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது, நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணலாம் இன்னொரு சைடையும். இந்த மாதிரி திருப்பி போட்டு அது கலர் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். தீயை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆகிட்டுது. இதுமாதிரி 1-2 தடவை திருப்பி போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். பாக்கி இருக்க மசாலாவே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்காக நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நல்லா சூடாக நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கிட்டு கூட ஊறுகாயோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து இதை சாஸ் கூட சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.